சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாராம். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கின்றபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையோடு கர்த்தரோடு பேசட்டும். பெராக்கா 4வது நாள் கூடி அவர்கள் பெராக்காவிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துறார். பெராக்கா என்று சொன்னால் the valley of blessing என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. அது ஆசீர்வாதத்துடைய பள்ளத்தாக்கு, the valley of blessing. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெராக்காவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். 4வது நாள் கூடி அவர்கள் பெராக்காவிலே கூடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில இந்த வசனத்துடைய பின்பகுதியை, இதோட பேக்ரவுண்ட் அவங்களுக்கு சொன்னா, எதற்கு அவர் நன்றி செலுத்தினார்கள், ஏன் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள், அந்த இடத்துல எதற்கு அந்த 4வது நாள் கூடினார்கள் சொல்லி ஒரு சில வேத வசனங்களை நான் உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இது ஒரு பெரிய யுத்தம். யோசபாத்துடைய அந்த யூதா ராஜ்யத்தை, யூதா கோத்திரத்தை, யூதாவுடைய அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜாவுக்கு விரோதம், யோசேபாத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழுப்பி வருகிறது. இந்த 3 கூட்டங்கள் அவருக்கு விரோதமாய் வந்து இருக்கிறது. அதை யோசேபாத்துக்கு சொல்லுகிறார்கள். இப்பொழுது இந்த தேசத்துக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலே சிரியாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் யோசேபாத் பயந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல தோன்றிக் கொண்டிருக்கிறார். யோசேபாத்துக்கு ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய தேசம் அடைக்கப்படுகிறது, உன்னை சுற்றிலும் எதிரிகள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் செய்தி யோசேபாத்துக்கு வருகிறது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் அடைஞ்சு போயாச்சு. இப்ப ஒரு பெரிய யுத்தத்திற்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. யுத்தத்திற்கான சூழ்நிலை வந்துவிட்டது. கூட்டங்கள், 3 விதமான கூட்டங்கள் அவர்களை சுற்றிலும் நின்று எங்க வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை எப்படி நாம் மாற்றப்பட போகிறோம், இந்த அடைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல நம்ம எப்படி நாம் வெளியே வர போகிறோம், யார் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம், அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த யோசேபாத்துக்கு ஒரு சூழ்நிலை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவனுக்கு அந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு உதவிகளை செய்வதற்கு அவனுக்கு பலன் இருந்துச்சு. அந்த 19 வசனத்துல 19 அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, யோசேபாத்துக்கு திறனான செல்வங்கள் இருந்துச்சு. ஆனா செல்வத்தை நம்பல. அடைக்கப்பட்டிருக்கிற எதிராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவன் இன்னொரு ராஜாவை கூலி பொறுக்கவில்லை. இன்னொரு சூழ்நிலையில போய் அவன் பார்க்கல, எங்கேயுமே தேடி போகல. நிறைய நேரங்கள்ல அந்த பிரச்சனை நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைக்கு ஆப்ஷன்களை தேடுறோம். நிறைய ஆப்ஷன், ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு வழியில அதுல இருந்து எப்படியா தப்பிச்சிடணும், ஏதாவது வழி வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடுகிறோம். நிறைய நேரங்கள் ஆப்ஷனை தேடி பார்க்கிறோம். ஆப்ஷனை தேடுறதுல நீங்க கர்த்தரை தேடுவீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு வழிகளை உருவாக்கி கொடுக்கிற தேவன்.
நிறைய நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய சுய பலத்தை, நம்மளை நம்பி நமக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்புறோம். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சோர்சஸை நம்பி நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏதாவது ஒரு வழியில நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், தந்திரங்கள் மூலமா ஏதாவது தந்திரத்தை பண்ணி ஏதாவது ஒரு ஏமாற்றி எப்படியாவது ஒரு சூழ்நிலை வந்துடலாம்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க நினைக்கிறது அல்ல, நீங்க நினைக்கிற அநேக காரியங்கள் தோல்வியை முடிந்து விடுகிறது. ஆனா ஒரே ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெலாக்காவை தேவன் வைத்திருக்கிறார். தனக்கு இருந்த பலத்தை நம்பல, தனக்கு இருந்த செல்வத்தை நம்பல, ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய சமூகத்துல நின்றான்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் பலனற்று போயிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த பலன்னா இல்லை, எங்களுக்கு அவங்க எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா எங்களுடைய பலத்தினால் நீங்க நிக்கவே முடியாது. ஆண்டவரே, எங்களுக்கு பலன்லாம் இல்ல. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு பலன் இல்ல. எங்களுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே தெரியாது. எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நோக்கி கொண்டிருக்கிறது என்றால் அது 13ஆம் வசனத்துல வாசிக்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எங்க பாருங்க, இந்த கூட்டம் பெரிய கூட்டம் வந்து நிக்குது. எதிர்த்து நிக்க வழி இல்ல. ஒரு 3 ராஜாக்கள், 3 தேசத்துடைய ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. மோவாபியர்கள், அம்மோனியர்கள், அப்புறம் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள், இவர்கள்லாம் ஒரு பெரிய 3 கூட்டம், வந்து பெரிய கூட்டம், திரளான கூட்டங்கள். அந்த கடற்கரை வழியாக கடலுக்கு அக்கறையிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேசத்தை முற்றுகை கொண்டிருக்கிறார்கள், தேசத்தை சுற்றி இருக்கிறார்கள். எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழலை இவர்கள் தங்களுடைய பலத்தை நம்பல. அவனுக்கு இருந்து நிறைய இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா என்ற ஒண்ணுமே இல்லை, இதுதான் இருக்கு, எடுத்துட்டு போனாங்க, அவன் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அதை செய்யல. அந்த பலத்தை நம்பல, அந்த சூழ்நிலையை நம்பல. அவனுக்கு இருந்ததான பக்கத்து ராஜ்யத்தை கூப்பிடல. யோசேபாத்து நீங்க பாத்தீங்கன்னா, யோசேபாத் ஆகாபோடு சம்பந்தம் கலந்துதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆகாப் இடத்துல போய் ஆகாபுடைய அந்த இஸ்ரவேல் தேசத்துல அந்த பிரிக்கப்பட்ட ராஜ்யத்துல போய் உதவி கேட்கல. அங்க போய் உதவி கேட்கல, யார்கிட்டையும் உதவி கேட்கல. அவனுடைய உதவிகள் எல்லாமே அவனுடைய கண்கள் சொல்றான், எங்களுக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு, இந்த இவர்களுக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு செய்வது தெரியாது, எதுவுமே தெரியாது என்று சொல்லி அவர்கள் எங்க போய் நின்றார்கள்? கர்த்தருடைய சமூகத்திலே நின்றார்கள். வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வழியே இல்லை, எங்க போகணும்னு தெரியாது, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க எங்க போய் நிற்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எந்த இடத்துல போய் நின்று கொண்டு இருக்கிறீர்கள், எந்த இடத்துல நின்று கொண்டு உங்களுடைய வாசலை வழியை நீங்கள் திறப்பதற்காக எங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நிகழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாள்ல நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து நின்றார்கள். அழகாய் சொல்கிறது, அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகள், அவர்கள் குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களுக்கு சொல்லிட்டாங்க, அன்றுவரே எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு இந்த மாதத்துல நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, வாழ்க்கை எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வழியை திறக்காம இருக்கிறோம், எங்க நடக்குது இல்ல. இந்த ஆண்டு முழுவதும், இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து நிறைய நேரங்கள்ல எங்க வாழ்க்கை நிறைய சூழ்நிலைகள்ல, எங்களுடைய ஊழியத்தில சரி, எங்களுடைய வாழ்க்கையில சரி, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரி, எல்லாமே அடைக்கப்பட்டு போய் கிடக்கிறது. நாங்கள் செய்வதற்கு விரட்டு போய் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக நின்று பாருங்கள். உங்கள் குடும்பமாக, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பமாய் கர்த்தருக்கு முன்பாய் நின்று பாருங்கள். உங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்பாய் ஸ்தோத்திரம் முற்றுகை போடப்பட்டு இருக்கிறவைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார்.
அவர்கள் தேவ சமூகத்திலே அவர்கள் போய் நின்ற உடனே என்ன நடந்துச்சுன்னா கர்த்தர் 2 காரியத்தை செய்யலாம் வாசிக்கலாம். அவர்கள் ரெண்டு தேவ சமூகத்திலே அவர்கள் வந்து நின்ற உடனே 2 காரியம் நடக்கிறது. 14வது வசனத்திலே வாசிக்கலாம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு பேச ஆரம்பித்தார். அங்கு அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, யூதா ஜனங்களே, யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறவர். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் நின்ற உடனே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்தது மாத்திரமல்ல, 2 காரியம் அந்த விதத்திலே வாசிக்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் நின்று பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களுடைய பலத்தெல்லாம் நம்பி நம்ம போறதுல பிரயோஜனமே இல்லைங்க. அதுல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்காது. நம்ம பணத்தை நம்பி போனோம்னா நம்ம தோல்வியை தான் முடிகிறது. கர்த்தரை நம்பி நீங்கள் நிற்க ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். நீங்க நிக்கணும், அங்கங்க ஓடுறது இல்ல, நின்று கொண்டு நிற்க தேவன் விரும்புகிறார். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நின்ற உடனே அவங்களுக்கு வார்த்தை வருது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். அவன் சொல்ற 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள், யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க தரித்து நிற்க வேண்டும். We stand before the presence of God. நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்க ஆரம்பிக்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதாய் மாறிவிடுகிறது. பிரச்சனை கர்த்தருடையதாய் மாறிவிடுகிறது, நம்முடையது அல்ல. இப்ப நீங்க எங்க போய் நிக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவ சமூகத்துல, தேவ பிரசன்ஸ்ல நீங்க நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வந்து கர்த்தருடையதாய் மாறிவிடும். கர்த்தர் அதற்கு அப்புறம் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நாம வேலை செய்ய வேண்டியது இல்ல, நாம தரித்து நின்று பார்க்க வேண்டியதுதான் வேலை. நம்ம நின்று போட்டு என்ன நடக்குது, நீங்கள் என்னைக்கு நீங்க தேவ பிரசன்னத்தில் நிக்கிறீங்களோ, நீங்க நிக்க ஆரம்பிக்கும் பொழுது அன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய ஆரம்பித்து விடுவார். நீங்க என்னைக்கு போய் நிக்கிறீங்களோ, இவர்கள் போய் நின்றுட்டாங்க, இவங்க சொந்த முயற்சி எடுக்கல, போய் அங்க தேடி அந்த ராஜாக்களுக்கு ஆட்கள் அனுப்பி, ஒற்றர்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அவன் ஆட்கள் அனுப்பல. அவங்க கிட்ட ஏராளமான செல்வங்கள் வைத்திருந்தான். அதெல்லாம் அவன் போய் கொடுத்து எப்படியாவது இந்த பிரச்சனை சரி கட்டலாம் சொல்லிட்டு அவன் சரி கட்டுறதுக்கெல்லாம் போகல, எதையுமே செய்யல. அவ போய் நின்ற ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம். அவர்கள் போய் நின்றாங்க. உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் பார்த்து சொல்றாங்க, நீங்கள் தரித்து நின்றுங்கள், உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. பயப்படாதீங்க. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பிசாசம் கொண்டு வந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா பயமும் கலக்கமும் தான். எப்படி நடந்துருமோ, நடக்குமோ நடக்காதா, எப்படி செய்யும் நடக்கும், இது யாரும் எனக்கு உதவி செய்யறாங்க, எப்படி நடந்துருது, கர்த்தர் இதை செஞ்சிருவாரு, இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய ஜனம், இந்த ஜனத்துக்கு முன்னாடி, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எப்படி இது நடந்துரு போகுது அப்படின்னு சொல்லி நாம கலங்கிட்டு இருப்போம். நிறைய நேரங்கள் நம்ம கலந்துருவோம், இது எப்படி நடந்துருங்க, முடியாதுங்க, இது சான்ஸே இல்லை, இது எப்படி வழி இருக்கு, இது என்ன வழி இருக்கு, யார் செய்வாங்க, இது நடக்கிற சான்ஸே இல்ல. நம்ம மூளை அறிவுல நிறைய நேரத்துல நம்ம சிந்திக்கிறோம், உலக அறிவுல சிந்திக்கிறோம். நீங்க உலக அறிவை பார்க்காதீங்க. தேவ சமூகத்துல நிற்பீங்கன்னா நீங்க பயப்படவும் கூடாது, கலக்கமே இருக்க கூடாது. ஸ்டில் அப்படியே நிக்கணும். தேவ சமூகத்துல பிரசன்ஸ்ல நில்ல ஆரம்பிக்க சொன்னீங்கன்னா வாழ்க்கையில தேவனுடைய பெரிய காரியம். ஆழக வார்த்தை சொல்றது, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீ
நீங்க தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது முதலாவது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இரண்டாவது ஒரு காரியம் ரொம்ப அருமையா இருக்கு அந்த வேத பகுதியில. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்க, 21வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு ஆயுதத்தை தருப்பித்திருக்கிற போருக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினாங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தருடைய யுத்தம், கர்த்தர் செய்யக்கூடிய செயல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். யுத்த வீரருக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ யுத்த வீரருக்கு முன்னாடி பாடகர் குழுக்களை வழியை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன செய்யணும்? நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும். இரண்டாவது, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஆலோசனையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க எப்படி இந்த காரியத்தை நீங்க செய்யணும், இந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை, எப்படி இந்த யுத்தத்துக்கு நீங்க போக வேண்டும் என்பதை அவனுக்கு அழகா கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி, யுத்த வீரர்கள் போறதுக்கு முன்னாடி பாடகர் குழுக்களை நியமித்து பாடகர் பாடிக்கொண்டு போகிற ஒரு கூட்டம் போகிறது. அதுக்கு முன்னாடி யுத்த வீரர்களே வர்றாங்க. யுத்தத்துல முன்னாடி நின்று சண்டை போடுகிற பராக்கிரமசாலிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற, கர்த்தரை துதித்து பாடுகிற பராக்கிரமசாலிகள் உள்ள போனாங்க. அவர்கள் பாடகர் குழுக்கள். அந்த குழு முன்னாடி போச்சு. அவர்கள் முன்னாடி போறாங்க, பின்னாடிதான் யுத்த வீரர்கள் பராக்கிரமசாலிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். 22வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன பண்ணாங்களா? வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்களாம். இங்க நடக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவங்க பாடல்கள் குழுக்கள் நியமித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி ஒரு கூட்டம் பாடிக்கிட்டே போகுது. ஒரு கூட்டம் பின்னாடி வந்துட்டே இருக்கு. யுத்தம் சண்டை போடுறதுக்கு. நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளாடி நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வரும். இரண்டாவது, உங்களை பலப்படுத்துகிறதான வார்த்தை வருகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு எப்படி இதை மேற்கொள்வதற்கிறதான வழியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். சொல்லிக் கொடுத்தவங்க அவங்களுக்கு பாடினாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 22வது வசனம் சொல்றது, அவர்கள் ஒருவர் வெட்டுண்டாகலாம். நீங்க அடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். 24வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 24. யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும். திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஆச்சரியமா இருக்குல்ல. யுத்தம் எப்படி நடந்துச்சு யாருக்குமே தெரியாது. ஒன்னே நடந்துச்சு. கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 22, 23 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர்கள் யுத்தத்தை கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஒருவர் எழும்புகிறார்கள். அவர்களுக்குள்ளே கை கலக்கப்படுகிறது. அவர்களுக்குள்ளே விரோதமாய் எழும்பி அவர்களே அழிந்து போனார்கள். இப்ப இவர்கள் பாடல் குழுக்கள் பாடிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூர இடத்துக்கு வர்றாங்க. 24 சொல்றாங்க. அந்த வனாந்திரத்துல வர்றாங்க. சாம கூட்டண்டையில வந்த பொழுது அவர்கள் ஏராளமாய் கூடியிருக்கிற அந்த திசையை பார்க்கிறாங்க. இந்த யூதா அந்த தேசத்தை முற்றுகையிட்டு இருக்கிறதான அந்த பகுதியை பார்க்கிறார்கள். அங்க பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ஏராளமானவர்கள் விழுத்து கிடக்கிறார்கள் பிரேதங்களாய். இந்த யுத்தம் எப்படி நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க கொண்டே தெரியும். பாடி துதிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அந்த யுத்தத்தை கர்த்தரே நடத்தினார். நீங்க விரோதமா நிற்கிற எல்லா கூட்டத்துக்கும் முன்பாக
கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு முன்பாக நிற்க ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு வார்த்தை மாத்திரமல்ல, உனக்கு வழி மாத்திரமல்ல, உனக்காக அவர் யுத்தம் பண்ணி வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறவர். அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் ஏராளமாய் கொள்ளையிட்டார்கள். இன்னைக்கு இந்த வருஷம் இந்த மாதத்துல நீங்கள் ஏராளமாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒரே ஒரு காரியம் ஏராளமாய் பெற்றுக்கொள்வது ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த யோசேப்பை பார்த்த ஜனங்களும் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். வேற எதையுமே செய்யல, எதையுமே செய்யல. தன்னுடைய பலத்தையோ சுயத்தையோ தன்னுடைய அறிவையோ இன்னொரு உதவியையோ இன்னொரு நபர்களுடைய உதவி, அவனுக்கு எல்லா உதவிகள் கிட்டக்கூடிய வழிகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, எல்லா சோர்சஸ் இருந்துச்சு, எல்லா நம்பிக்கையும் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு காரியம், அந்த நம்பிக்கைக்கு மேல அவன் கண் வைக்கல. அவன் வைத்த கண்கள் எல்லாம் கர்த்தருக்கு மேல, அவனுடைய கண்கள் கர்த்தருக்கு மேல வந்துச்சு. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ணல. கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஆரம்பிச்சான். அந்த கூட்டங்கள், அவருடைய அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை வந்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழியும் அவர்களுக்கு வந்தது. அவர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அந்த வழியின்படி செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடி துதித்து போகும் பொழுது, அவர்களுக்கு முன்பாக போய் கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல போறாங்க. பெரிய யுத்தம் நடக்க போகுது என்று சொல்லி யோசித்து போயிருப்பாங்க. நீங்க பாடி துதிச்சுட்டே போயிட்டே இருந்திருப்பாங்க. அங்க என்ன நடக்க போகுது என்று ஒண்ணுமே தெரியாது அவர்களுக்கு. போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாருங்க. அவர்களுக்குள்ள எழுப்பினார்கள், விட்டுண்டார்கள், அவர்களே மடிந்து போனார்கள். இவர்கள் அவர்கள் இருக்கும் திசைக்கு நேராக பார்க்கும் பொழுது அது ஒரே பிரேதங்களாய் கிடக்கிறது. உள்ள போற பாளையத்தை பார்க்கலாம், ஏராளமாய் கொள்ளையிட்டார் என்று சொல்லப்படும். ஏராளமாய் அவர்கள் வசனம் சொல்றது, யோசேப்பை பார்த்தும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் அவர்கள் உடல்களை கொள்ளையிட்டு வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து விழுந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாத அளவுக்கு, தூக்கி கொண்டு போகக்கூடாத அளவுக்கு அவர்களுக்கு அந்த கொள்ளையிட்டார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே தரித்து நில்லுங்கள். நீங்க நிற்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார், மிகப்பெரிய மாற்றத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளாத, உங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத, உங்க சிந்தையில கூட வராத காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க கனவுகளோட நினைத்து பார்க்காத வழிகள் உங்க வாழ்க்கையில திறக்க போகிறது. யோசேப்பை பார்த்து வந்த ஜனங்கள் யோசிச்சிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் எப்படி ஏராளமானவில்லை, நாங்கள் எப்படி இதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு நாள் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, ஐயோ இந்த கூட்டம் வருது, அவ்வளவு இருக்கிறதெல்லாம் மாறிக்கொண்டு போய் விடுவார்கள், இனி நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படித்தான் ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அவங்க செய்த ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் தரித்து நின்றார்கள். தரித்து நின்ற உடனே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு நீங்கள் தரித்து நில்லுங்கள், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நீங்க தேவ சமூகத்தில் தரித்து நில்லுங்கள், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தரித்து நிற்க தேவன் விரும்புகிறார். எந்த மனுஷனும் தேவ பிரசன்னத்துல நிற்கிறானோ அவனுக்கு அற்புதம். எந்த மனுஷன் தேவ பிரசன்னத்துல வந்து நின்று, ஆண்டவரே நான் பெறலாம் இல்ல, ஆண்டவரே எனக்கு பெறணும், என்னுடைய திறமையோ என்னுடைய ஞானமோ என்னுடைய அறிவோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கையை தூக்குறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம். அன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம். அன்னைக்கு மோசே இந்த கரங்களை தூக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஜெயம் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்ப கரங்களை தாழ்த்தினானோ அப்பொழுது அவர்கள் எதிரிகள் மேற்கொண்டார்கள். அப்ப உங்க கரங்கள் எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்துக்கு நேராக தூக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் நிற்க ஆரம்பிப்பீங்க சொன்னா ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில. ஒண்ணு உங்களுக்கு வார்த்தை, ஒன்னொன்று கர்த்தருடைய வழி. ரெண்டு காரியம் மாத்திரமல்ல, சத்துரு உங்களுக்குள்ள வந்து நிக்கவே முடியாதுங்க. நீங்க தேவ பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் நிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க அந்த பிரசன்னத்தில் நிக்க ஆரம்பிச்சுட்டு உங்க சுத்தி இருக்கக்கூடிய சத்துரு ஒண்ணு வர முடியாது. ஏன்னா நீங்க நிக்கிற இடம் கர்த்தருடைய பிரசன்னம். நீங்க நிக்கிறது தேவ சமூகம், தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள், தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உண்டாக்கி நிக்கிறீங்க. உங்களை சுற்றிலும் 1000 10,000 தேவ தூதர்கள் நிற்கிறார்கள்.
கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத அற்புதங்களை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, 4வது நாள் அவர்கள் பெராக்காவை கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்த இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு பெராக்காவை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த பெராக்காவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அந்த யோசேப்பாத்தும் அந்த யூதா ஜனங்களும் தேவ சமூகத்துக்கு முன்பாக வந்து நின்றாங்க. ஒரே ஒரு காரியம் தான் பண்ணாங்க, அந்த நின்றாங்க, வந்துட்டாங்க தேவ சமூகத்துக்கு முன்பாக. அவரோட கர்த்தருக்கு முன்பாக நின்றுட்டாங்க. நின்ற உடனே தேவன் எதை செய்யணுமோ அதை கரெக்டா அழகா நேர்த்தியா செஞ்சாரு. 4வது நாள் அவர்கள் பெராக்காவிலே கூடினார்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய பள்ளத்தாக்குள்ளாய் அவர்கள் கடந்து போனார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க தேவ ஜனமே, இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தேவ சமூகத்திலே தரித்து நின்றுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாம நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஒரு பெராக்கா வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற எங்க நண்ப பிள்ளைகளுக்கு ஒரு பெராக்காவை கர்த்தர் கொடுக்க போகிறேன். ஒரு பெராக்காவின் அனுபவம் உண்டாக்க போகிறேன். சாட்சியாக கர்த்தர் நிறுத்த போகிறேன். தேவ சமூகத்துக்கு தரித்து நின்று அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.